தமிழ்நாட்டில் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 1 மந்த் தான் ஆயிருக்கு. ஆனால் இந்த 1 மந்த்லேயே லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஷார்ட் பீரியட்லேயே ஏகப்பட்ட கிரைம்ஸ், சைல்டு ரேப் கேசஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மர்டர் கேசஸ்னு ஏதாச்சும் ஒரு கிரைம் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு 1 மந்த்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். ஆனால் அந்த பீரியட்லேயே சேஃப்டி பற்றின ஒரு பயம் மக்கள் மனசில் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக நம்மளால கடந்து போயிட முடியாது. டிவிக்கோட வெற்றிக்கு முக்கியமான ரீசன்ல ஒன்று விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுவோம், அவங்களுக்கு எதிரான அந்த கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம், லா அண்ட் ஆர்டரை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ப்ராமிசஸ் தான். எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லா சிஎம் விஜய் அவர்களா இருக்கட்டும், அவரோட கட்சியினராக இருக்கட்டும், இந்த விமன் சேஃப்டி, சில்ட்ரன் சேஃப்டி, அவங்களுக்கு எதிரான அந்த கிரைம்ஸுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசினாங்க. இந்த ப்ராமிசஸ் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. குறிப்பா விமன் அண்ட் சைல்ட் சேஃப்டியை பத்தி யோசிக்கிற ஃபேமிலிஸ் இந்த வாக்குறுதிகளை நம்பி தான் டிவி கேட்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன 1 மந்த்லயே பல ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்திருக்கு. சூலூர்ல 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ண இன்சிடென்ட் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம்ல டிவிகேவோட உள்ளூர் நிர்வாகிகளே ஒரு கேங் ரேப்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவங்களே இப்படி பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இதை தொடர்ந்து சிஎம் சிங்கப்பெண் அதிரடிப்படையை லான்ச் பண்ண அடுத்த நாள் கும்மிடிப்பூண்டியில 2 வயசு சின்ன குழந்தைய பாலியல் வன்முறை பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வேளச்சேரியில 61 வயசு பெரியவங்க அவங்க கூட இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாயிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம்ன்ற ஏரியால இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிற ஒரு ஏ கேட்டகரி ரவுடி ஒருத்தன், அவரு கூட ஒரு 2 கிரிமினல்ஸ் இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்ற அந்த ஒரு பயம் கூட இல்லாம ஒரு 14 வயசு பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் டெய்லி பாக்குறப்போ ஒரு அப்பாவா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு சன்னா, ஒரு பிரதரா இந்த மாதிரியான நியூஸ் கேட்கிறப்போ கண்டிப்பா ஒரு விதமான பயம் வருங்க. வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு, ஒய்ஃப், அக்கா, தங்கச்சி, அம்மா இவங்கெல்லாம் சேஃபா வீட்டுக்கு வருவாங்களான்ற ஒரு பயம் கிரியேட் ஆகிற சிச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்லேயே எக்கச்சக்க கேசஸ் ஃபைல் ஆனது நம்ம போன ஆட்சியில பார்த்தோம். ஸோ சொசைட்டியில நம்ம சேஃபா இல்லையோன்ற எண்ணம் பீப்புளுக்கு வருது அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இந்த கிரைம்ஸ்க்கு பின்னாடி பல ரீசன் சொல்லப்படலாம். ஆனா மக்கள் கிட்ட இப்ப இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா இதை எப்படி நிறுத்த போறீங்கன்றது தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளோட சிஎம் விஜய் சார் தான் இருக்காங்க. அவங்க கேம்பெயின்ல கொடுத்த அந்த பல ப்ராமிசஸ் இருக்குல்ல, இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இந்த விஷயத்துக்குலாம் பல ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டைம்ல நம்ம இருக்கோம். ஸோ நிறைய பேரோட கருத்து என்னன்னா இந்த மாதிரியான கிரைம்ஸ் கமிட் பண்றவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்றது தான். ஸோ ஒரு கிரைம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பீடாகவும் எவ்வளோ கடுமையாகவும் தண்டனை வருதோ அதை பொறுத்து தான் அடுத்து அந்த மாதிரியான ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி பல கேஸோட ஜட்மெண்ட் எல்லாம் வரதுக்கு பல வருஷம் ஆகுதுன்ற ஒரு அசால்ட்டுத்தனம் இந்த மாதிரி கிரைம் கமிட் பண்றவங்க கிட்ட இருக்கு. அப்படிலாம் இல்லை, உடனே தண்டிக்கப்படுவாங்க, அப்படிலாம் இல்லை, உடனே தண்டனை கிடைக்கும், ஃபாஸ்டா கிடைக்கும், அதுவும் கடுமையா கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த மாதிரி கிரைம் பண்றதுக்கு பயப்படுவாங்க. மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை வரும். பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்ட்ராங்கான லா அண்ட் ஆர்டர் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் சுய ஒழுக்கம். எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தாலும், எவ்வளவு கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்தாலும் மனுஷனா இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதுங்க. சட்டம் குற்றவாளியை தண்டிக்கலாம், ஆனா சுய ஒழுக்கம் தான் அந்த குற்றத்தையே பண்ண விடாம தடுக்கும். அதனால இந்த பிரச்சனையை வெறும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா பார்த்துட முடியாது. கண்டிப்பா கவர்மெண்ட் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும், போலீஸ் வேகமா அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், ஜஸ்டிஸ் சீக்கிரமா கிடைக்கணும். அதே நேரத்துல ஒரு சொசைட்டியா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம உணர்ந்து நம்மளும் சுய ஒழுக்கத்தோட இருக்கணும். மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் ஒரே விஷயம் தாங்க, பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்கிற மாதிரியான ஒரு தமிழ்நாடு. அதுக்கு இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் ஆக்ஷன்ஸ் எடுத்து இதை அகைன் இந்த மாதிரியான கிரைம்ஸ் நடக்கும், அவங்களுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும் இப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அது மட்டுமே சொல்யூஷனான்னு கேட்டா இல்ல. இதை இதுக்கப்புறம் ஃபர்தரா நடக்காம எப்படி தடுக்கலான்றத கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நடக்கும். இது அந்த கட்சி வந்திருந்தா மாறி இருக்கும், இந்த கட்சி வந்திருந்தா மாறி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இது போன ஆட்சிலையும் இருந்துச்சு, இந்த ஆட்சிலையும் இருக்கு. இந்த ஆட்சியில் இந்த 1 மந்த்லேயே கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ இதை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ இருக்க இந்த டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் பவருக்கு வந்த உடனே கிரைம் எல்லாம் 0
ஜீரோ ஆயிடும்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா குயிக் போலீஸ் ரெஸ்பான்ஸ், டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன், நோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ரிப்பீட் அஃபண்டர்ஸ். இந்த ஏரியால எல்லாம் விசிபிள் ரிசல்ட்ஸ் காமிச்சாதான் பப்ளிக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இந்த சைல்டு ரேப், செக்ஸுவல் அசால்ட், விமன் ஹாரஸ்மெண்ட், இந்த மாதிரியான கிரைம்ஸ்க்கு போலீஸ் மட்டுமே ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட முடியாது. மக்களும் தான். இந்த பான் அடிக்ஷன், ட்ரக் அபியூஸ், ஆல்கஹால் அபியூஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், விமனை அப்ஜெக்டிஃபை பண்ற கான்டென்ட், ஃபேமிலியோட சூப்பர்விஷன் குறைவா இருக்கிறது, மாரல் எஜுகேஷன் குறைவா இருக்கிறது, இந்த ஃபேக்டர்ஸும் ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக தான் இந்த சிங்கப்பெண் படை வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப அது பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து அந்த சிங்கப்பெண் படையில் வந்து அவங்க வேலை செய்வாங்க, அந்த இதில் இது பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இப்போதைக்கு அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஒரு நார்மல் பர்சனாக ஒரு பீப்புளாக ஓட்டராக வந்து நான் எதிர்பார்த்தது சிங்கப்பெண் படையினா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இது பண்ண விடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 போலீஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு 250 பேர் வந்து இந்த சிங்கப்பெண் படைக்கு அலாட் பண்ணுறதுனால ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த 1000 + ஒரு 250 அப்படின்னு வரும்போது மேபி இந்த கிரைம் ரேட் குறையும்ன்றது நம்ம சொல்லிட முடியாது. இதனால ஒரு 250 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டதுனால கிரைம் ரேட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அண்ட் இந்த இதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகலாம். அதுக்கு தான் ஆப்வியஸா அந்த குறிப்பிட்ட சிங்கப்பெண் படையில் இருக்க குறிப்பிட்ட பர்சனை வந்து அதுக்கு தான் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிறத டச் பண்ணாம இன்னும் ஸ்பெஷலா வரும்போதுனா அது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸா இருக்கும். இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வேற ஒரு விஷயத்துல வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்திருப்பாங்க, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து தெரியல, இது எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், ஆப்வியஸா 1 month தான் ஆயிருக்கு, நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் தான். ஆனா அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான கிரைம், இவ்வளோ கிரைம் ரிப்போர்ட் ஆகுதுன்றப்போ பீப்புளுக்கே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு சீக்கிரமா கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான கிரைம்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத சொல்லுங்க. கண்டிப்பா ஆப்வியஸா நிறைய பேர் தண்டனையை வந்து கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. கரெக்ட், தண்டனையை டெஃபினட்டா கடுமையாக்கணும். ஆனா அது வந்து அந்த கிரைம் அட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம். அந்த கிரைம் நடக்காம தடுக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா இந்த சிங்கப்பெண் படையா இருக்கட்டும், எந்த படையா இருந்தாலும் பப்ளிக் பிளேசஸ்ல அங்கங்க அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் தான். அதுக்குன்னு சந்துக்கு சந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒரு சில இடங்கள் வந்து போறதுக்கு நைட் டைம்ல போறதுக்குலாம் பயமா தான் இருக்கு. டார்க்கா இருக்கும், லைட் இருக்காது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத இடங்கள் தான். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி போயிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நிப்பாட்ட முடியுமானா முடியாது. இந்த சைல்டுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி வெளியில இருந்து இருக்கிற பர்சனா இருக்கிறதும் இல்ல. ஒன்னு அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவா இருக்கலாம், ஃபேமிலியோட ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய கேசஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ வீட்டுக்கு வீடு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி இந்த சேனல்ல வீடியோஸ் வந்து போட போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம், உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ டிஎம்டி கோட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.